கோடீஸ்வர ஆக ஆசையா? குபேரன் அருள் கிடைக்க இதையெல்லாம் செய்யுங்கள். வீட்டின் பலவித ஊறுகாய் வைத்திருக்கும். ஏனெனில் குபேரன் ஊறுகா பிரியர். எனவே பலவித ஊறுகாய் வைத்திருக்க குபேர சம்பத்து வரும். பணக்காரர் ஆக வேண்டுமா? மகாலட்சுமி அருள் வீட்டிற்கு வர வேண்டுமா? குபேரன் அருள் கிடைக்க வேண்டுமா என்பதே அனைவரும் விருப்பம். கோடீஸ்வரர் ஆகவும் குபேரனின் அருள் கிடைக்கவும் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறீர்களா? ரொம்ப சிம்பிள். வெள்ளிக்கிழமை வீட்டிற்கு தேவையான கல் உப்பு வாங்குங்கள். விதவிதமாக ஊறுகாய் வாங்கி வையுங்கள். குபேரன் அருள் நிச்சயம் கிடைக்கும். அம்பானி அதானி போல் நாமும் எப்போது பணக்காரர்கள் ஆவோம் என்ற ஏக்கம் பலருக்கு உண்டு. கோடி கோடியாக செல்வம் பெருக்க வேண்டும் என்ற ஆசை சிலருக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது எப்படி பணக்காரர் ஆவது? குபேரனின் அருள் நமக்கு கிடைக்குமா என்று இயங்குகின்றனர். செல்வம் சேரும் இடத்தில் செல்வத்தை ஈர்க்கும் சில வழிகள் உள்ளன. பசுவுக்கும் வெண்புறாக்களுக்கும் சில உணவுப் பொருட்கள், வாசனை பொருட்கள் செல்வத்தை ஈர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. குபேரனை இயக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஜோதிடர்கள் கூறியுள்ளனர். இதை செய்தால் குபேரனாலும் எளிதில் கிடைக்கும். குபேரக்குறை திசை வடக்கு. தொழில் வியாபார இடங்களில் வீட்டிலும் பணப்பேட்டி வடக்கு நோக்கி வைப்பதே வடக்கு திசை சிறப்பாக இருக்கும். குபேரன் அருளால் தொழிலில் லாபமும் செல்வ வளமும் பெருகும். புதன்கிழமை சிறப்பானது. பச்சை நிற பாசிப்பயிர் குபேரனுக்கு பிடித்தமானது. குபேரர் கீரிப்பிள்ளை தொடையில் வைத்து இருப்பார். செல்வ செழிப்பில் திளைப்பவர்களுக்கு எதிரிகள் பல இடையூறுகள் உருவாகும். விஷ ஜந்துக்கள் கீரி விரட்டுவது போல் பண கஷ்டத்தால் நமக்கு வரும் இடையூறுகளை நீக்குவதை குறிக்கும் விதத்தில் கீரி தாங்குகிறார் குபேரர். திருப்பதி பெருமாள். தமிழ் மாதத்தில் முதல் திங்கட்கிழமை என தொடர்ந்து 12 மாதமும் திங்கட்கிழமை திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்கவும். நீங்கள் உறுதியாக கோடீஸ்வரர் ஆகலாம். பூர்வ புண்ணியம் இல்லாதவர் கூட லட்சாதிபதி ஆகலாம். அருங்கம்புல் அர்ச்சனை. கற்பனை விநாயகருக்கு 1008 அருங்கம்புல் கொண்டு மகா சங்கட சதுர்த்தியில் அர்ச்சனை செய்து வணங்கி வர தொழில் தடை நீங்கும், லாபம் கிட்டும். செல்வத்திற்கு உரியவன் மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை வழிபடுவோம். 24 வெள்ளிக்கிழமை வழிபாட்டால் பணம் கிடைக்கும். பச்சை பட்டு உடுத்தி லட்சுமி படத்தை வாசலில் மாட்டி தினமும் தூபம் காட்டி வர அஷ்ட ஐஸ்வரியங்களும் வசமாகும். வெள்ளிக்கிழமை சுக்கரவாரே மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சனை செய்து தனலாமம் கிடைக்கும். குபேரனை இருக்கும் வெள்ளை முச்சை. குபேரன் காலத்தில் குபேரனை வழிபட பணம் வரும். வீட்டில் ஏற்று காமாட்சி விளக்கி டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்ற லட்சுமி கடாட்சம் ஏற்படும். வெள்ளிக்கிழமை சுக்கரவழி மொச்சை சுண்டலை மகாலட்சுமி நைவேத்தியம் செய்து குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடுவோம். தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணம் புழக்கம் அதிகரிக்கும். பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரம் அணிய தனப்பிரயம் அதிகரிக்கும். பசுவின் கோமியம் லட்சுமி கடாட்சம். தினசரி குளிக்கும் முன் பசுந்தேரில் உடல் முழுவதும் தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க தரித்திரம் விலகும். பசுவின் கோமியத்தை தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும். வீட்டில் தெளிக்கவும். 45 நாள் விடாமல் செய்து வர தரித்திரம் தீர்ந்து பணம் வரும். குளித்தவுடன் முதுகை முதலில் துடைக்க நன்மைகள் நடக்கும். யாருக்கும் கொடுக்காதீங்கள். அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. தலைக்கு எண்ணெய் தடவக்கூடாது. பூஜை காலை பகுதியில் செய்யக்கூடாது. பிதர்களை மட்டும் வழிபட பணம் வரும். வீட்டில் விளக்கு ஏற்றியுடன் பால், தயிர், குடிநீர், உப்பு, ஊசி, நூல் இவைகள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படி வெளியேறினால் பணமும் வெளியேறிவிடும். வெள்ளிக்கிழமை சுக்கரன். வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் தாயாருக்கு அபிஷேகம் பசும்பால் வழங்கிட பணம் வரும். பச்சை விலை யானை தாயாருக்கு அணிவித்தால் பணம் வரும். பசும்பாலை சுக்கரவழி வில்வ மரத்திற்கு ஊற்றுவோம். 24 வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயம் பணம் வரும். பகல் 12 மணி அளவில் அபிச்சம் நட்சத்திரத்தில் திருநங்கை திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும். பண பிரச்சனை தீர வழி. முழு பாசி பருப்பை வெல்லம் கலந்த நீரில் ஊற வைத்து அதனை பசுவரைக்கும் பறவைகளுக்கும் அளித்திட பணம் கடை நீங்கும். பாசி பருப்பை ஒரு பச்சை பையில் மூடையாக கட்டி தலைநடியில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் நீரில் விடவும். பணப்பிரச்சனை தீரும்.
அவள் தானம் செய்யுங்கள். சம்பா அரிசி செய்த அவள் நிவேதனம் குபேருக்கு உகந்தது. மேன்மேன அவளை குபேரர் விரும்பி புசிப்பதாக ஐதீகம். இதனால் தான் சித்திரையின் முதல் நாள் சித்ரா பௌர்ணமி அச்சய திருதி நாட்களில் வெள்ளம் அல்லது கருப்பட்டி பாக்குடன் சேர்த்து அவள் சாப்பிடும்போது பழக்கம் உள்ளது. கஜலட்சுமி அருள். தினமும் காலை வெங்கடேச சுப்ரபாதம் விஷ்ணு சமஸ்காரம் நாம் ஒழிக்கும் வீட்டில் லட்சுமியின் வாசம் செய்வாள். குடி இருக்கும் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் கிணறு, நெல்லி மரம், வில்வ மரம் இருக்க வேண்டும். அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும். வீட்டின் தலைவாசல் படியில் கஜலட்சுமி உருவத்தை வெள்ளி தகடில் பதித்து வைத்தார். செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி சத்தியநாராயண பூஜை செய்வது செல்வங்களை பெறலாம். ஐப்பசி மாதம் வளர்பிறையில் மகாலட்சுமி வழிபட செல்வம் பெருகும். செல்வம் சேரும் வழி. கனகதாரா சோத்திரத்தினை கூறி கேட்டு வர கிடைக்கும். மகாலட்சுமி கனகதாரா சாஸ்திரம் கூறிய திரித்தல வில்வத்தால் அர்ச்சனை செய்துவிடவும். ஆக்ரோஷமாகும். சுத்தமான நீரில் வாசனை திரவியம் கலந்து இரு வேளையும் லட்சுமி மந்திரம் கூறியபடி தெளித்து விடவும். மஞ்சள் நீருடன் வாசனை திரவியம் வைத்து கலந்து வீட்டில் தொழில் தாமொழி தெளிக்க ஐஸ்வர்யம் பெருக்கும். வேழனன்று குருவாரியில் தட்சிணாமொழி வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமை காலை சுக்கரவாளி சுக்கரன் மகாலட்சுமி இருவரி மல்லிகை மலர் கொண்டு 33 மாரம் வழிபாடு செல்வம் கிடைக்கும். பணம் வரும். அதிகாலை விழித்துடன் பசுவையாவது தன் முகத்தையாவது தன் வலது உள்ளங்கையிலும் முதலில் பார்த்து விட வேண்டும். தங்க நய அணிந்து திருப்பதி வெங்கடாச்சலபதி படத்தில் காலை எழுந்தவுடன் வீழ்த்து பணம் கிடைக்கும். ஆந்தை படையும் தொடர்ந்து பார்த்து வர பணம் ஆக்கிரமணம் ஆகும். குபேரனுக்கு தாமரை திரை போட்டு விலைக்கேற்றி வழிபட்டால் பணம் வரும். ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதனை தினமும் அணிந்து வர பணம் வரும். குத்து விளக்கு வழிபாடு. துளசி மடம் அமைத்து தொடர்ந்து அதனை பூஜை செய்து வர தீமைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் 5 முகம் கொண்ட குத்து விளக்கு ஏற்றி திருமகளை வழிபட வேண்டும். ஏகாதசியில் பெருமாளுக்கு பாதம் வரை வரைந்து அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். பூமி லாபமும் செல்வம் வளமும் கிட்டும். லட்சுமி அருள் கிடைக்க வைரம் வெள்ளி பாத்திரங்களை லட்சுமி கடாட்சம் உள்ளவர்களுக்கு கிடைக்கும். ஒருவர் தனக்கு சீராக அளிக்கப்பட்ட மேற்கூறியவற்றை தனது 5 வீத காலத்தில் விற்கவோ அதன் பிள்ளைக்கோ கொடுக்க அன்பளிப்பாகவும் கொடுக்கக்கூடாது. தன் காலத்திற்கு பின்னரே அவர்கள் சேர வேண்டும். முடிந்தால் அவர்களுக்கு புதிதாக வாங்கி கொடுக்கலாம். மொச்சப்பெயர். ஒவ்வொரு வெள்ளியும் காலை 6-7 மணிக்கு குளித்து பூஜைகள் செய்து அருகில் உள்ள மளிகடைக்கு சென்று மகாலட்சுமி வேண்டிக் கொண்டு கல் உப்பு வாங்கி வந்து உப்பு பாத்திரத்தில் போடவும். வெவ்வேறு வாரமும் செய்து வர வீட்டில் மகாலட்சுமி வரவிற்கு குறைவே இருக்காது. அதேமாதிரி சுக்கர ஓரையில் பயிர் வாங்கிட செல்வம் பெருகும். பணம் புழக்கம் அதிகரிக்க. லட்சுமி குபேர படத்துடன் குபேர இயந்திரத்துடன் 48 நாள் பூஜை செல்வம் பெருகும். பணம் புழக்கம் அதிகரிக்கும். பணப்பெட்டியில் பச்சை துணியில் சிறிது பச்சை கற்பூரம், ஏலக்காய், சிறிது சோம்பு 3ஐயும் சேர்த்து முடிச்சு போட்டு வைக்கவும். பணம் பெட்டியில் மலமளவென பெருகும் காணலாம். பணம் பெறுவதை உணரலாம்.